சூப்பரான எக் சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பொடியாக நறுக்கணும் 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். 2 முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஓடு உடையும் போது இது மாதிரி இருந்தால் முட்டை ஓட வச்சு நம்ம எடுத்துடலாம். இதில் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சப்பாத்தியை நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு சாஃப்டாக நம்ம மிக்சியிலே எப்படி பிசையலாங்கிறத நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க அந்த சப்பாத்தியை தவாவில் போட்டு 2 சைடும் திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் கழித்து திருப்பியும் அதை சப்பாத்தியை திருப்பி போட்டு மிச்சம் இருக்க அந்த முட்டையும் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெயை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான எக் சப்பாத்தி ரெடி. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.